எதுக்கு உங்களுக்கு சியான் விக்ரம் இருக்கும்? தேங்க்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. எனக்கு வந்து சியான் விக்ரம் மேலே ரொம்ப பெரிய ஒரு கோவம் இருக்குது. என்ன கோவம்னா, நீங்கள் தமிழ் சினிமாவில் என்னங்க பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏங்க இந்த தமிழ் சினிமா? ஏன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபாரின் போயிடுங்க, ஹாலிவுட் போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க. நீங்கள் இங்கே எவ்வளோ தான் உயிரை கொடுத்து படம் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. கரெக்ட். நான் வந்து ரெவனண்ட் படம் பார்த்துருக்கேங்க. ரெவனண்ட் படம் டிகாப்ரியோ சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அவருக்கு ஆஸ்கார் கிடைக்கலன்னு அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கமே இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அவருக்கு ஆஸ்கார் கிடைச்ச படம் ரெவனண்ட் ஏன் கிடச்சுன்னா அவரோட ஆக்டிங் கிடைச்சு. நான் சொல்கிறேன், ரெவனண்ட்டோட தங்கலானில் விக்ரமோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ரெவனண்ட் படம் பார்த்தவங்களுக்கும் தங்கலான் படம் பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பாக இது புரியும் நான் நம்புகிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க, நீங்கள் வந்து ஹாலிவுட் எங்கன்னா போயிடுங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸில்